அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஜிட்டல் செவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிபிபிஎஸ் பில் பேமெண்ட் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டாங்க. எதுல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிபிபிஎஸ் லைட் சரிங்களா? இந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமும் ஒரே இதில கொண்டு வந்துட்டாங்க. பிபிபிஎஸோட மொத்த பில் ஒரே இதில கொண்டு வந்துட்டாங்க. ஈபி பில்லு, கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாமே ஒரே இதில. இதில பாருங்க மொத்தமும் ஒரே இதில கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்டாக் பண்றதுக்கு, எலக்ட்ரிசிட்டி பண்றதுக்கு, கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்றதுக்கு, லோன் ரீபேமெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா? இது எல்லாமே ஒர்க் ஆகுது. எல்லா கம்பெனிக்கும் இபியும் அதே மாதிரி இபியும் எல்லாமே ஒர்க் ஆகுது. நீங்க இபி வந்து இதில டிஎன் மட்டும் டைப் பண்ணா போதும். எலக்ட்ரிசிட்டிக்கு போயிட்டு டிஎன்னு டைப் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? இது ஃபேவரட்ல நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, அது ஃபேவரட்ல உங்களுக்கு காட்டுது. பாருங்க டிஎன்னு செலக்ட் பண்ணிட்டோம். டிஎன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இது வந்துடும். அதில் போயிட்டு கஸ்டமரோட அந்த நம்பர் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு இதில் காட்டும் பாருங்க. பில் நம்பர் அடிச்சிட்டிங்கனாவே பில் நம்பர் காட்டிடும். இதில் போயிட்டு பே கொடுத்தீங்க. உங்கள் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ரூ. 5 வேணும், ரூ. 2 வேணும், பில்லில் பிரிண்ட் ஆகி வரணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அதை விட சேர்த்து கட்டாகும். சரிங்களா? பில் வந்துட்டு ரூ. 705 அந்த இது ரூ. 20 அப்படிங்கிறது ஆட் ஆகிடும். சரிங்களா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், கன்வீனியன்ஸ் ஃபீஸே வேண்டாம், பில் அமௌண்ட் கட்டாகணும், நீங்கள் அப்படியே பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பே பண்ணிவிட்டு இதோட சிஎஸ்சி ஐடியோட பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்தாலே வேலட் பின் கேட்கும். வேலட் பின் போட்டிங்க அப்படின்னா வேலட்லேருந்து அமௌண்ட் கட்டாகும். சரிங்களா? கட்டாயணும்னா நீங்கள் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ண சொல்லும், பண்ணி பே பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கண்டினியூவாக பில் பே பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்காது, டேரெக்டாக வேலட் பின் தான் கேட்கும். சரிங்களா? இதில் ஃபெயில்டே வராது. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்கறதுனால ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கேன். இது யாருக்காவது ஒர்க் ஆகலை அப்படின்னா மட்டும் டிக்கெட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. இந்த ஏஜென்ட் ஐடி வேலிடுங்கிறது ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா போய் டிக்கெட் போயிட்டு இதில் டிக்கெட்டில் வந்துட்டு நீங்கள் விஏஜி போர்ட்டல் சிஎஸ்சி கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட் போர்ட்டல் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி எனக்கு பிபிபிஎஸ் ஒர்க் ஆகலை, பிபிபிஎஸ் லைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இல்லை எரர் காட்டுது. அதில் போய் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகாதீங்க மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.